ஹாய் ஹலோ வாங்க. இன்றைக்கி என்ன சமைக்கிறதுனா, நான் இன்றைக்கி வாழைத்தண்டு பொரியல் தான் செய்ய போகிறேன். பொரியல்னா கூட்டு, பாசிப்பருப்பும் இந்த வாழைத்தண்டும் நான் பொடியாக கட் பண்ணி நாரெல்லாம் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக இந்த அளவுக்கு நான் பருப்பு எடுத்துருக்கேன். ஒரு சின்ன குக்கரில் அதை சேர்த்துக்கலாம். நல்லா கழுவிட்டு இது ரெண்டும் சேர்த்து நம்ம ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டே சீக்கிரம் வந்துடும். கிட்னி ஸ்டோனுக்கு ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக இதை எடுத்து சாப்பிடுங்க. கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து கிட்னி ஸ்டோன் இருந்துச்சு. நான் இதை சாப்பிட்டு தான் கொஞ்சமாக வந்துச்சு எனக்கு கல். இன்னும் இருக்குது. ஆனால் இப்போ நான் வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். ரொம்ப வலி தாங்க முடியாமல் ஹாஸ்பிட்டல் போனால் அங்கேயே டேப்லெட்டால் எனக்கு இப்போ நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். நான் பரவாயில்ல, எல்லா ஸ்டோனும் வெளியே வந்துருச்சு எனக்கு. இதுவும் எடுங்க. கண்டிப்பாக இதில் நல்ல பலன் கிடைக்கும். கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறை யார் வேணாலும் சாப்பிட்லாம், பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும். இது ஒரு பொரியல் மாதிரி தான், நல்லாயிருக்கும். நான் ஒரு கூட்டாக வைக்க போகிறேன். இது நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். கூடவே தண்ணி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதாது, நலையிற அளவுக்கு போதும். கொஞ்சமாக அது டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். இதனால் ஒரு விசில் வரட்டும். ஒரு விசிலே போதும், அதிகமாக வச்சா குழஞ்சிரும். இந்த காய் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள், குக்கரில் வச்சாச்சு. ஒரு விசில் வரட்டும். நீங்கள் கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவீங்க. இன்னொரு டைம் செஞ்சு வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக நான் செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணும் உங்களுக்கு. ட்ரை பண்ணுங்கள். வாழைத்தண்டு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. வாழைத்தண்டாக இருக்கட்டும், வாழைப்பூ, வாழைக்காய் எல்லாமே நல்லாயிருக்கும். வாழை மரத்தை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிற ஐட்டம் எல்லாமே யூஸ் ஆனது தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ தள்ளாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வெந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம எப்படி தாளிக்குதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா சூடு ஏறட்டும். கடுகு கொஞ்சமாக சேர்த்துட்டேன். கொஞ்சமாக உளுந்து, அந்த கடலைப்பருப்பு, சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும். சீரகம் சேர்த்துக்கினா ஜீரணம் ஆகும். கட் பண்ணி வச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக இந்த வெங்காயத்துக்கு உப்பு சேர்த்துக்கலாம். காயில் நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம். நல்லா வதங்கிட்டோம். பாருங்கள், நான் தண்ணி வந்து திட்டமாக வச்சேன். அதிகமாக தண்ணி இல்லை. ஏன்னா அந்த தண்ணி கொட்டிட்டோம்னா அதில் எந்த சத்தும் இருக்காது. பருப்பும் அதிகமாக வேகலை, குழையில, காயும் கரெக்டாக வெந்திருக்கு. ஒரே விசில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உடனே ஓப்பன் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து வச்சுருக்கேன். நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. பாருங்கள், நல்லா வதங்கிட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச வாழைத்தண்டும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி ஊற்றினா கூட்டு மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ நான் அதை அரைக்க போகிறேன். மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துருக்கேன். பாருங்கள், கொஞ்சமாக சீரகம், தேங்காய் துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இதில் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு. இதை நம்ம கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம்.
பாருங்கள், இதை நல்லா தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தான் பச்சை மிளகா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சீரகமாக பச்சை மிளகா தான். ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வாழைத்தண்டு ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாய்.